அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இன்னைக்கு காலையில் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஆடுங்களுக்கு எல்லாத்துக்கும் டிவார்மிங் பண்ணிட்டோம். அதுங்களுக்கு கரெக்டாக இது ஐவர்மெக்டின் டேப்லெட்டு கொடுத்து எல்லாத்தையும் டிவார்மிங் பண்ணி விட்டாச்சு. எல்லாம் கீழே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இல்லை. ஸோ நம்ம வான்கோழி பார்த்திங்களா, இது தானாக வெளில வந்துட்டா. வெளியே வந்து அப்படியே பொறுமையாக எங்கேயாச்சும் ரவுண்ட் அடிச்சிட்ருக்கா. இப்போ இவளுக்கு ஒரு ஜோடியை வாங்கணும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சக்கோழி இங்கே தான் உட்காந்துருக்கு. முட்டை எதுவும் போட்டிருக்கான்னு பார்க்கணும். ஸோ நேற்று கொஞ்சம் கலைஞ்சி தான் போயிருந்துருக்கு மாதிரி தெரியுது ஆடு. அந்த ஒரே ஒரு ஆடு மட்டும் லைட்டாக கலைஞ்ச மாதிரி போகுது. நேற்று டேப்லெட்டு கேட்டு அவர் டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சரியாக போயிடும் அப்படின்னாங்க. இன்றைக்கும் கலைஞ்சு தான் போயிருந்துருக்கு. ஸோ அது என்னென்னு பார்க்கணும். அவன் நேற்று டாக்டர் வந்து பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, புது இடம் புது புல்லை சாப்பிட்றப்ப வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இது சேர்ந்துக்காமல் இதாகும். அது ஒரு 2-3 நாளில் தானாக சரியாக போயிடும். நான் இன்ஜெக்ஷன் போட்டுவிட்டு போகிறேன் அப்படின்றாரு. ஸோ நேற்று இன்ஜெக்ஷன் போட்டுவிட்டு போனார். இருந்தாலும் கொஞ்சம் இதாக தான் போயிருந்துருக்கு. பார்த்து சரி பண்ணணும். மறுபடியும் நான் ஒரு டாக்டர் வர சொல்லணும். நாளைக்கு கழிச்சு வரேன்னு இருக்காரு. வந்து தடுப்பூசி போட்டுடலாம். இந்த ஒரு பணத்துக்கு வந்து சம்திங் ஏதோ ஈட்டின்னு சொன்னார். யாரும் முட்டை போடல. ஏதோ ஈட்டி வேக்சினா அது போட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க. நேற்று இந்த மஞ்சக்கோழி இதுக்குள்ளார உட்காந்துருந்துச்சு. முட்டை போட்டுக்குமோன்னு பார்த்தா முட்டை போடலை. ஸோ கருப்பு மட்டும்தான் இருக்குது. கருப்பு அந்த 2 குஞ்சு நல்லா செட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்களா அழகா பொறுமையாக. என்ன எனக்கு ஒரு பயம்னா, எப்படி நம்ம கிண்ணி கோழி ஒத்த கோழியாக அந்த மாதிரி இது ஒத்த கோழியாக இருமோன்ட்டு ஒரு பயமாக இருக்குது. ஸோ அது ஆகாமல் பாதுகாத்துக்கணும். வரப்போ எப்படியாச்சும் இன்னொரு கோழி வாங்கி விட்டுறணும். இல்லாட்டி ஒரு ஜோடியாகவே இன்னொன்று வாங்கி விட்டோம்னா அது பாட்டுக்கு செட் ஆகிக்கும். நீங்கள் அடுத்ததெல்லாம் முட்டைக்கு ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். நம்ம சேவல் வந்து அப்படியே விரட்டிக்கிட்டே இருக்கார். இந்த கோழி ஒரு நேற்று கூட மிதிச்சிட்டு இருந்துச்சு. கூடிய சீக்கிரத்தில் முட்டைக்கு வந்துடும் நினைக்கிறேன். இது அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு ஹாயாக. ஸோ அங்கிட்டு நம்ம சானியம் டைகர்லாம் அங்கே மேலே இருக்காங்க. எல்லாம் கீழே மேய்ச்சல் முடிச்சுட்டு மேலே வந்துட்டானுங்க. புல்லு நல்லா இருக்கிறதுனால நல்லா வெளுத்து வாங்குறானுங்க. நம்ம டைகரும் சிம்பாவும் பார்த்தீங்களா அழகாக உட்காந்துருக்கானுங்க. சானியம் வந்து தவறிடுச்சு. ஏதோ ஒரு இது வந்து அதோட பேக் சைடு கடிச்சு அது செத்து போச்சு. ஸோ சானியை செத்துருச்சு. இங்கே உள்ளே கூட்டிகிட்டு போ. ஸோ இவங்க எல்லாத்தையும் நீ கோழிங்களை அடைச்சிட்டு அடுத்ததாக நம்ம வந்து இவனுங்களையும் பிடிச்சி அடைச்சி விட்றலாம். ஒரு வழியாக எல்லாத்தையும் பிடிச்சி அடைச்சி விட்டாச்சுங்க. அப்பா ரொம்ப ராவடி பண்ணுறாங்க. இது இவனுங்களை அடைக்கிறக்குள்ளார பெரிய ரோதனையாக இருக்குது. இதுக்கு மறுபடியும் கலைஞ்சிக்கிட்டு இருந்ததுக்கு டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். ஒரு டேப்லெட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது டேப்லெட் போடுங்க சரியாயிடும் அப்படின்னாங்க. ஸோ இப்போ ஒரு டேப்லெட் போட்டிருக்கு. நாளைக்கு காலையில் ஒரு டேப்லெட் போட்டுருந்தோம். மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒவ்வொன்று போட சொல்லியிருக்காங்க. எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. ஓகே பாய்.